வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்தில் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மாசி மாதம் 5/11/2125 நாள் 17/2/2025 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மாக மாதம் மாசி மாதம் 5/11/2125 நாள். ஆங்கில மாதம் தேதி 17/2/2025 பிப்ரவரி மாதம். சூரியோதயமானது காலை 6:37 அயனம் உத்தராயணே. ருது சிசர ருதௌ. மாசமானது மாக மாசே, மாசி மாதம் கும்ப மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை. திதியானது பஞ்சமியாம், பஞ்சமி திதி 53 நாழிகை 49 வினாடி. பின்னரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 4:09 வரை. அதன் பிறகு ஷஷ்டியாம், ஷஷ்டி திதி. இன்றைய சிராத்த திதியானது பஞ்சமியாம், பஞ்சமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது மாக மாசே மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே பஞ்சமியாம், பஞ்சமி திதி. தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசரமானது இந்து வாசரை, சோமவாசரை, கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 60 நாழிகை காலை முதல் நாள் முழுவதும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மாசி மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும்.
காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலேயே அந்த நொடியிலேயே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷாவருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். ஆனால் சந்திரவம்சாவிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தங்களது ஜென்ம நட்சத்திரத்திலே பிறந்த நாளை கொண்டாடலாம். ஆனால் அதைவிட மிகவும் விசேஷமானது என்னவென்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால், தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே இந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷாவருஷம் தாங்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடினீர்களேயானால் ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடக்கூடிய பலனை விட பல கோடி மடங்கு அதிகமான பலனாக திதியில் கொண்டாடக்கூடிய பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது காலை முதல் 4 முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் ஒன்றுமே கிடையாது. இன்றைய ராகு காலமானது காலை 8 மணி 7 நிமிடம் முதல் 9 மணி 37 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 11 மணி 7 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 37 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 2 மணி 7 நிமிடம் முதல் 3 மணி 37 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று பிற்பகல் 12 மணி 37 நிமிடம் முதல் 2 மணி 7 நிமிடம் வரை புதன் கோரை. சூலமானது கிழக்கு. பரிகாரமானது தையர். சந்திராஷ்டமம். பூர புரோட்சபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை 4 மணி 22 நிமிடம் முதல் காலை 11 மணி 9 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். பூர புரோட்சபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 11 மணி 9 நிமிடம் முதல் மாலை 5 மணி 46 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். பூர புரோட்சபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை 5 மணி 46 நிமிடம் முதல் பின்னிரவு 12 மணி 25 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். பூர்வ புரோட்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு 12 மணி 25 நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று காலை 6 மணி 57 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.